தையிட்டி விகாரையை உடைப்பதற்கு முன் முதலில் நல்லூர் கோயிலைத்தான் இடிக்க வேண்டும் எனவும், நல்லூர் கோவில் கருவறைக்குள் முஸ்லிம் நபர் ஒருவர் சமாதி இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். பலாலி போலீஸ் நிலையத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரதேசபை மெம்பர்ஸாம் ஏற்கனவே கோட்டால கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்கிறோம். அதே அந்த ரோட்டுக்காங்கால வரையிலாண்டு கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்காமன்னு சொல்றாங்க. ஸோ நீதிமன்றத்தின் ஓர்டரை அவமதிச்சா கண்டம் ஆஃப் கோர்ட் அப்படியா கண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் வருஷ கணக்காக உள்ளுக்குள்ள போக வேண்டி வரும். அப்போ நீதிமன்ற இது அவங்க எடுத்துன்னு வந்திருக்காங்கன்றா நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பீல் ஒன்று போட்டு மோஷன் ஒன்று போட்டிருக்கோம். அப்படியா மோஷன் ஒன்றை போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம். அதுவும் இல்லை உண்டு. நான் கேட்டு நான் போலீஸார்கிட்ட பொதுமக்கள் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னு ஒரு பொதுமக்களும் அரெஸ்ட் பண்ணப்படையில. எல்லாமே அரசியல்வாதிகள் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ரெண்டாவது இப்போ அவர் இல்லை அஸ்கிரியில் இவர் இந்த புத்த விகாரையினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொழும்பு போயிருக்கார். அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆனால் அது வளமையாகவே கொடுக்கறது தானாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர் இருந்தால் அவரோட வந்து கதைச்சு அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த 5 பேர்ட்ட வழக்கையும் எடுப்போம் தான் நான் பார்த்தேன். ஆனால் அதுக்கு இவ விரும்ப மாட்டேன். நம்ம இவ பொலிட்டிஷியன் தானே, இவங்க நான் கதைக்கிறேன். நான் ஜெயிலுக்குள்ள போய் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும். என்ன நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், கஷ்டப்பட்டு போய் அங்கே அஸ்கிரிய பீடத்திலையும் கதைச்சு, மகாநாயக்க பீடத்திலையும் கதைச்சு, மல்பத்து மகாநாயகத்தையும் கதைச்சு, ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சு முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ணி, என்ன பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணினது ஒரு விதம் பிள்ளை. அது கோர்ட் ஆர்டர் தந்தா பிறகு பிளாக் பண்ணது என்ன பெரிய பிரச்சனை. இப்போ நல்லூருக்கு முன்னால் 250 சிங்களவர் வந்து நல்லூருக்கு போகிறத தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நான் நினைக்கிறேன், நான் அது பொதுமக்கள் இருந்தால் கெஞ்சி கூத்தாடி எடுத்து விட மட்டும் தான் பார்த்தேன். பொதுமக்கள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்படையில. ஸோ நான் போகிறேன். இன்றைக்கு சிறிதரன் எம்பிஎம் வந்து நான் கேள்விப்பட்டேன். இப்ப உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமை இருக்குது? போலீஸார் நிற்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை. அங்கே வளமையாவே இந்த பௌத்த கோயில்ல வந்து உள்ளுக்குள்ள பௌத்த பிக்கு மாதிரி ஒருத்தரும் இருக்கிற ஒரு ஆள் தான் இருக்கிறவர். அவரை விட வேற ஒருத்தரையும் நான் கண்டதான் ஞாபகம் இல்லை எனக்கு. மற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய ஆக்களும் சின்ன ஆக்களும் இருக்கணும். சின்ன பௌத்த பிக்கு மாதிரி இருக்கணும். இதுல இல்லை, எனக்கு தான் இருக்கணும். இதுல ஒருத்தரும் இல்லை. அதெல்லாம் கொழும்பு போயிடணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதில் போய் உடைக்காம கொள்ளாம உடைச்சா கொண்டாடலாம். நாட்டில் பெரிய பிரச்சனை வேற. நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டை உடைச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்க தெற்குல. ஆகவே அதை பாதுகாக்கிறாங்க. அளவில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும். நல்லூரும் இந்த சட்டவிரோத விகாரம் உண்டு. இது இந்து அது அங்கே நல்லூர் வந்து இந்து கோயில். அது சட்ட ரீதியாக 1800ஆம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்கல. உங்களுக்கு தெரியும் தானே, நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கிலியன் பூங்கா கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே. சர்ச்சில் இருந்தா நல்லூர்ல இருந்தது. உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிறேன்டா போய் முதல்ல இந்த சர்ச்சை விடைங்க. ஏனென்றா சர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது. கோட்டை கட்டினா இல்லை படிச்சு பாருங்கோ. எங்கட இந்த கோட்டை உள்ள அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டை கட்டினது வந்து நல்லூர் கோயில் என்ற கல்லுகளால். சரி, நல்லூர் கோயிலை உடைச்சு ஆங்கிலேயர் வந்து நல்லூர் கோயிலை உடைச்சு அந்த கல்லுகளை மனித சங்கிலியா நல்லூர்ல இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொருத்தரை வச்சு கல்லை பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை கட்டினது. நாங்க எங்க உடைக்க ஆரம்பிக்க மாட்டோம், முதல்ல அந்த கோட்டையை உடைக்கணும். ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்கணும். அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயில் இருந்த இடம். அதை உடைக்கணும். உடைச்சு போட்டு தான் இங்க இதை பற்றி கதைக்கணும். இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். நல்லூர்ன்ற கருவறைக்குள்ளுக்குள்ள ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறா சார் என்று சொல்றாங்க. நான் அதை மூடி கட்டியும் இருக்கிறேன். ஸோ அதையும் உடைக்க எல்லாம் வேணும். ஆகவே முக்குத்தனமாக கேட்கக்கூடாது. நல்லூரும் இதுவும் உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத விகாரம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது சட்ட ரீதி என்று நாங்கள் நச்சு கொண்டிருக்கிறோம். அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லூரை உடைக்க போறோம். ஒருத்தன் வந்துட்டு அந்த முஸ்லீம்ல ஒரு 50 பேர் வந்து ஆர்வம் பேசாம இருப்பீங்களா நீங்கள்? இன்னொரு கேள்வி உண்டு. அதுக்கு சட்டத்தை பாவிக்கணும். வழக்கு போறதுக்கு யார் வாரீங்க? ஒருத்தரும் வரையில் யார்கிட்ட உறுதி இருக்கு? ஒருத்தரும் இல்லை. பிடிச்சி உள்ளிட்டு போய் இந்த 5 பேரும் உள்ள கூட்டிட்டு போயிடாலும் சரியான கவலை எனக்கு. யாரோ சொன்ன ஓடு இருக்கு. ஹைதராபாத் பொண்ணம்பளும் இப்ப இந்தியாவில் ஆமக்கறி சாப்பிட்டு இருப்பேன். சரிதானே? ஆனா இங்க இந்த 5 தான் போகுது. இன்றைக்கு ஒரு நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் நச்சுக்கொண்டு, நானும் மாநசபை உறுப்பினர் நச்சுக்கொண்டு இந்த 5 இப்ப நான் ஜெயிலுக்கு போன என்ன சாமா சொல்ற ஜெயிலுக்கு போன பம்மலா விம்மலா என்னடா சொல்றது செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல் நாளைக்கு போஸ்ட் போட்டு கொண்டு டிக்டாக் போட போகுது. நானும் ஜெயிலுக்கு போனா அப்படியே போலீஸ்கார சும்மா நின்றா அவன் மூக்க தொட்டா அவன் அடிச்சு உள்ள போடுவான் தானே. அது வெற்றி இல்லை. ஏதாவது சனத்துக்கு பிரியோசனமான ஒன்றுக்கு போயிருக்கணும். முள்ளுக்குள்ள என்ன செஞ்சோம்னு சொல்லும் போது இப்ப 20 வருஷமா கேந்திர மாதிரி இருக்கிறார். இந்த இதுல சிறிதரன் 10 வருஷம் 15 வருஷமா இருக்கிறார். அப்ப எல்லாம் கண்ணுக்கு தெரியல வந்து வியார
இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்க உண்டு தமிழ் இளம் போராடினவங்களுக்கு செத்து போனாங்க, மண்ணுக்குள்ள போயிட்டா. கை கால் இல்லாம இருக்கிறாங்க, கண் இல்லாம இருக்கிறார்கள், சாப்பிட வடி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இந்த பரதேசியல் தமிழ்ல வந்து அங்க நல்லூரடியில திலீபன்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கு அடிபாடு, அதுக்கு பிறகு திருப்பி எங்கேயா இது ஒன்று நடத்துறேன்னு சொன்னால் அதுல யாரு கண்காட்சி வைக்கிறேன், அவ்வளவு கண்காட்சியும் அந்த இடமும் வாடகையும் தான் எங்கள்கிட்ட தமிழ் இடம். இப்ப போய் சொல்லி கொண்டிருக்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமக்காரி தருமாமண்டு. இந்தியா ஆமக்காரி தராது ராசா, எண்பத்தேழாம் தராண்டபடியா தான் எங்க அடிச்சதுல தெரியும் அவங்க இந்தியாட்ட. திருப்ப இந்தியாட்ட நக்கிறதுல பிரயோசனம் இல்லை. இங்க தையடி வியாரம் இல்லாம போகுதுன்னு இப்ப அடுத்த பொலிட்டிக்ஸ் ட்ரை பண்ணிக்காங்க.